ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு முதல்ல வணக்கங்கள். அஸ்து ததாஸ்து அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் சுவாமிஜி? அஸ்து ததாஸ்து அப்படின்னா இது ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். ஒன்று, சமஸ்கிருத மொழியில அதற்குரிய அர்த்தம் என்ன, அஸ்துனா என்ன, ததாஸ்துனா என்ன, இது ஒரு பதில். இரண்டாவது பதில் என்ன, இதை சில நேரம் சரியான உபயோகம் செய்யவில்லை அல்லது நம்மளுடைய அந்த உபயோகம் சரியா இல்லாத காரணத்தினால் அது தவறா போகக்கூடிய ஒரு உதாரணம் நிறைய இருக்கு சாஸ்திரங்கள். இப்ப சமஸ்கிருத மொழியினுடைய கூற்றுப்படி அஸ்துனா என்ன, இது இந்த மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசை கொடுக்கக்கூடிய விஷயம். ததாஸ்துனா என்ன, நீ நினைத்த விஷயங்கள் இப்படி நன்றாக நடக்கட்டும். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அஸ்துன்ற வார்த்தை எப்பொழுதும் எங்க வரும் அப்படின்னா ஸ்லோகங்கள்ல வரும், அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை நமக்கு நெறிமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அஸ்துன்னு முடியும். இந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி புண்ணியகாரம் நடக்கும். நீங்க இந்த தேவதையை வணங்கினால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது அஸ்து அஸ்துன்னு வரும். வேதத்தில் நீங்க பார்க்கலாம். இப்ப ததாஸ்துனா என்ன, ததாஸ்துன்றது யாராவது ஒரு பெரியவர் அல்லது ஒரு ரிஷி அல்ல கடவுள் அல்ல தேவர்கள், இவர்கள்ட்ட போய் என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு கேட்கிறோம். அப்போ ஒரு ஸ்பெசிபிக் ரெக்வஸ்ட் வருது. ஸ்பெசிபிக் ரெக்வஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி எனக்கு தேவை, அதை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அது ததாஸ்து அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா அது நடந்தாகட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன, உதாரணங்கள் பார்க்கிறோம். அஸ்து ததாஸ்துன்ற வார்த்தைகளே முதல்ல நமக்கு தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தந்தையானவர், நமக்கு தந்தை கடவுள். தந்தைக்கு தன்னுடைய மகனுக்கு என்ன தேவைன்றது தெரியாமலா தந்தை இருப்பார்? நீங்க எல்லாரும் வாழ்ந்தீங்க, நானும் வாழ்ந்தேன். சிறு வயதுல எனக்கு என்ன தேவைன்றது என் தந்தை புரிந்து கொண்டாரா, புரியவில்லையா? சிறு வயதுல நமக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் பூர்த்தி செய்தாரா, செய்யவில்லையா? அப்ப கடவுளுக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை, கடவுளுக்கு தெரியும் உனக்கு எது தகுதி, கடவுளுக்கு தெரியும் எதை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். நாம தான் என்ன பண்றோம், என்னுடைய தந்தை என்னை பார்த்து கொள்ளவில்லையோ, தந்தை என்னை பார்த்து கொள்வாரான்ற ஒரு சந்தேகத்தினால நிறைய இடங்களுக்கு போறோம், நிறைய இடங்கள்ல போய் விடவறோம், நிறைய இடங்கள்ல போய் இது வேண்டும் அது வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அது இரண்டு விஷயங்களை கொண்டு சேர்க்கும். என்ன சேர்க்கும், எனக்கு தந்தை மீது நம்பிக்கை இல்லை. இரண்டாவது என்ன, நானே உழைத்து நானே செலுத்து. ஒரு சின்ன குழந்தை யோசிக்க, 2 வயசு குழந்தை வீட்டுல ஓடிக்கொண்டிருக்கு, விளையாடி கொண்டிருக்கு. அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும், என் தந்தைக்கு தெரியல என்னை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியல, நான் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்கட்டுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும், நல்லா இருக்காது. அதனால நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நம்ம தந்தை பார்த்துக் கொள்வார். நாம போய் வினவி அதற்கு கடுந்தவம் செய்து எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் அதிகமாக வேண்டும் அதிகமாக வேண்டும் என்று பௌதிக விஷயங்களை நாட்டம் அதிகமாக கொள்ள 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 என்னாகும், நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிந்து கஷ்டங்கள் தான் அதிகமாக மாறப்போகின்றது. அதனால நாம என்ன யோசிக்கணும், போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து. பகவான் நமக்கு தகுதியை விட அதிகமாகவே தான் கொடுத்திருக்கின்றார். நான் இந்த கேள்வி அடிக்கடி சொல்லுவேன். எல்லா நபர்களும் ஆழ்ந்து உண்மையாக யோசித்தார்கள் என்றால் இந்த நிலைக்கு வந்தே விடுவார்கள். நாம என்ன தப்பு பண்றோம் அப்படின்ற விஷயம் 2 பேருக்கு தான் தெரியும். யார் அவர் 2 பேர்? ஒன்று நான், ஒன்று பரமாத்மா. பரமாத்மாவிற்கு நன்றா தெரியும் என்னெல்லாம் தப்பு பண்றோம்ட்டு. நீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. நீங்க நான் வெளியில புறமா பண்ண தப்புனா பார்த்திருப்பீங்க. மனசால பண்ணக்கூடிய தப்புகளை உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் பரமாத்மாவுக்கு தெரியும். அப்ப அந்த ஆத்மா என்ன பண்றான், இந்த மாதிரி தவறுகளை செய்தவன் நான், இவ்வளவு பாவங்களை செய்தவன் நான், யாரும் பார்க்கல அப்படின்னால பாவங்கள் செய்யாமல் ஆகிவிடுமா? அப்படி இல்லை. எந்த பாவங்களை செய்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு விட்னஸ் யாரு, நம்ம பரமாத்மா. அவர் என்ன பண்றார், இவன் தகுந்த நபரா இல்லையான்றதை பார்த்து கொண்டே வர்றார். தகுந்த நபரா இருந்தால் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தகுந்த நபர் இல்லை என்றால் கஷ்டங்கள் சேரும். அப்ப நாம என்ன பண்ணணும், ஏதாவது கிடைக்க வேண்டும் அஸ்து ததாஸ்துன்னு சொல்லி நிறைய நபர்களிடம் போய் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வதை விட பகவானிடம் சரணடைந்து நமது வாழ்க்கையில கிடைத்ததை வைத்து நிம்மதியாக வாழக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணன்.